செய்வோம். எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக, இந்த நல்ல வேலைக்காய் நன்றிகளையும் துதிகளையும் இருக்கின்றோம். உமது பேர் இரக்கத்தினாலே இவ்வாண்டினை துவங்கின நாங்கள் முதல் மாதத்தின் கடைசி ஞாயிறு வழிபாட்டிலே கலந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த தயவுக்காய் நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவருடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்த தயவுக்காய் நன்றி. இந்த நாளின் வழிபாட்டிலேயும் ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும்படி ஜெபிக்கிறோம். பாடுகின்ற பாடல், வாசிக்கின்ற வேத பகுதி, உம்மை குறித்ததான தியானம் எங்களுக்கு பிரயோஜனமாய் அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ஆவியார் துணையோடு நாங்கள் உம்மை பரிசுத்தத்தோடும் ஆண்டவரே உள்ளான இருதயத்தோடும் தொழுது கொள்ளுவோம். உமது திருவசனத்தை நாங்கள் தூய ஆவியாரின் துணையோடு புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை ஆண்டவருடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும். இயேசுவின் வழியை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காலை மாலை ஆராதனை முறைமையிலே இரண்டாவது ஆராதனை முறைமை. கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மூவரு கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரை நாமத்தினாலே வந்தவரும் வருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர்.
சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கையை நாம் செய்வோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ கடவுளின் பேரிரக்கத்தை பெறுவான். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் அது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பிய சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் ஆண்டவருடைய பிரசனத்தில் வந்திருக்கின்ற நாம் சற்று நேரம் அமைதலாக தரித்திருந்து நமது உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, எனது உள்ளங்களை அறிந்திருக்கின்றவர் நீர். எனது குற்றங்கள், குறைவுகள், தப்பிதங்கள், பலவீனங்கள் உமக்கு மறைவாய் இருந்ததில்லை. ஆண்டவரே, நீர் விரும்புகின்ற காரியத்தை நான் செய்யாதபடி நீர் விரும்பாத செயல்களை நான் செய்திருக்கிறேன். தயவாய் மன்னியும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். சற்று நேரம் அமைதலாக ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மன தாழ்மையாக அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து பாவ அறிக்கையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்திரர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24 முதல் 31 வரை. ஆதியாகமம் 1:24 முதல் 31 வரை. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்.
பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபாகம் வாசித்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 முடிய. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. இந்நாளுக்கென்று மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 104 வசனம் 1 முதல் 13 வரை, சங்கீதம் 104 வசனம் 1 முதல் 13 வரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையைப் போல் விரித்திருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகள் மேல் செல்கிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்கள் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமரலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி
பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டுக்கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அவைகளின் ஓரமாய் ஆகாய்த்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகளின் மேலிருந்து பாடும். தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரிகளின் பலனாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் முதல் 13வது வசனம் முடிய. மத்தேயு 6:9 முதல் 13 முடிய. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் உமது அடியவர்கள் ஒருவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் சகோதரி சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் பிதா குமாரன் தூயாவிராகிய மூவரு கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு வழிபாட்டிற்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு படைப்பின் நல்ல தன்மை, தி குட்னஸ் ஆஃப் கிரியேஷன் என்கின்ற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய செய்தியை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த உலகம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு உலகம் என்பதை நாம் நன்கு அறிவோம். இயற்கை வளங்கள் கொண்ட இந்த உலகம், இந்த பூமி பல்வேறு ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கின்றது. படைப்புகளை நாம் காணும்போது கடவுளின் சிறப்புத்தன்மையை நம்மால் உய்த்துணர முடிகின்றது. ஆனால் அதே நேரத்தில் இந்த படைப்பு எந்தெந்த வகையிலே பாதிப்புக்கு உள்ளாகிறது என்பதையும் நாம் கண்கூடாக கண்டு வருகின்றோம். இந்த படைப்பை குறித்ததான கரிசனையை வெளிப்படுத்துகின்ற அநேக தன்னார்வ நிறுவனங்கள் இருப்பதையே நாம் நன்கு அறிகின்றோம். இந்த தன்னார்வ நிறுவனங்கள் இந்த படைப்பின் முக்கியத்துவத்தை குறித்து நமக்கு அதிகமாக எடுத்து இயம்புகின்றன. ஆக இந்த நாளிலே இந்த படைப்பின் தன்மை, அதிலேயும் கடவுள் இந்த படைப்பை நமக்கு தந்தருளினாரே, அதனுடைய நன்மைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கவும், இந்த படைப்புக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவுகள் என்ன, கடவுள் நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கின்றார் என்பதை அறிந்து கொள்கின்ற வகையிலே இந்த கடவுளுடைய செய்தி நமக்கு உதவியாக இருக்கும். வாசித்த இந்த 3 திருமறை பகுதிகளை
நாம் மையமாக வைத்து இன்றைய நாளின் நற்செய்திக்குள் நாம் செல்வோம். முதல் திருமறை பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24 31 வரை. முதலாவதாக நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நாம் வாழுகின்ற இந்த பூமி யாருக்கு சொந்தம், யாருக்கு உரியது? சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் 24:1, பூமியும் அது நிறைவும் அதில் உள்ளவைகள் யாவும் கடவுளுக்கு உரியது என்று சொல்லுகின்றார். உண்மைதான். ஏனென்றால் கடவுள் இதை படைத்தார். ஆகவே பூமி அவருக்கு உரியது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இது ஒரு முழுமையான பதிலாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் சங்கீதம் 115:16 நாம் காணுகின்ற பொழுது, விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். ஆக இந்த பூமியை, இந்த மண்ணகத்தை கடவுள் மனிதருக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே மனிதன் கடவுளிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்கின்றான். ஆகவே இது மனிதனுக்கு உரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே படைப்பின் கடவுளாக இருக்கின்ற கடவுள் இந்த பூமிக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார். இந்த பூமியை கடவுள் மனிதருக்கு கொடுத்ததினாலே மனிதனும் அதில் உரிமை கோருகின்ற ஒரு நிலையை அவர் பெறுகின்றார். கடவுள் இந்த பூமியை, மண்ணுலகத்தை மனிதன் தன்னுடைய விருப்பப்படி அதை பயன்படுத்துவதற்காக அல்ல, அல்லது கடவுள் இதை படைத்து மனிதனிடத்தில் கொடுத்துவிட்டு இதோடு என்னுடைய பொறுப்பு முடிந்து விட்டது, இது மனிதர் பாடு என்கின்ற அளவில் அதை விட்டுவிடாமல் இந்த படைப்பை குறித்து அவர் கரிசனை உள்ளவராகவும் மனிதன் அதை சரியான விதத்தில் பயன்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்ப்பவராக இருக்கின்றார். ஆகவே தான் கடவுள் தான் படைத்த இந்த உலகத்தை மனிதனுக்கு கொடுத்து அதை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் பயன்படுத்துவதற்குமான உரிமையை அவருக்கு தந்திருக்கின்றார். ஒருவேளை ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கின்ற போது, கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்று பெயரிட்டார். 11-12 வசனங்களிலே பூண்டு வகைகளும் விதை தரும் செடிகளும் கனி தரும் பழ மரங்களும் வளர வேண்டும் என்று அதை படைத்தார். பிறகு 24வது வசனத்திலே கடவுள் கால்நடைகள், விலங்குகள், ஊர்வன அனைத்தையும் படைத்தார். 26வது வசனத்திலே கடவுள் தமது சாயலாக மனிதனை உருவாக்கினார். 28வது வசனத்திலே கடவுள் ஆசீர் வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், பராமரித்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று பொறுப்பை அளித்தார் என்று நாம் காணுகின்றோம். ஆக இந்த வசனங்களை நாம் காணுகின்ற பொழுது கடவுளுக்கும் இந்த பூமிக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற தொடர்பினை நம்மால் கண்டு கொள்ள முடிகின்றது. கடவுள் தன்னால் உருவாக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு சில ஆளுமை உரிமைகளை தந்தார். God gave man dominion over the earth. இந்த பூமியின் மீது ஆளுமை செய்வதற்கான ஒரு உரிமையை கடவுள் தருகின்றவராக இருக்கின்றார். ஏனென்றால் கடவுள் தனது சாயலாக மனிதனை படைத்தார். தன்னை போல இந்த நிலத்தை, பூமியை அவன் ஆள வேண்டும் என்கின்ற சிந்தையோடு கூட அதிலே எல்லாவற்றையும் படைத்து அவனுடைய கரத்திலே அவர் கொடுத்தார். ஆகவே முதலாவதாக நாம் காணுகின்ற ஒரு பெரிய உண்மை, இன்றைக்கு மனிதன் பெற்றிருக்கின்ற இந்த உரிமை, ஆளுமையானது கடவுளாலே கொடுக்கப்பட்டது. ஆகவே கடவுளாலே கொடுக்கப்பட்டதினாலே மனிதனுக்கு அதிலே உரிமை உண்டு. ஆனாலும் கடவுள் அதனுடைய உரிமையாளராக இருக்கின்றார். இரண்டாவதாக, அவர் டொமினியன் இஸ் எ கோஆபரேட்டிவ் டொமினியன். அதனால் இந்த படைப்பினுடைய சுழற்சி கடவுளாகவே ஏனென்றால் இயற்கை என்பது கடவுள் தனது திருச்சித்தத்தின்படி அதனுடைய சுழற்சியை அவர் படைத்தார். நாம் காணுகின்றோம், மழைக்காலம், வெயில் காலம், எப்படி பல பருவங்களை கொண்ட ஒரு இயற்கை சுழற்சியை அவர் படைத்தார்.
ஆனால் மனிதன் இதை படைக்கவில்லை. ஆனால் இந்த இயற்கை சுழற்சியோடு இணைந்து மனிதன் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஆளுமையையும் அவர் தந்தார். மூன்றாவதாக நாம் மனதில் கொள்ள வேண்டியது, டொமினியன் இஸ் எ டெலிகேட்டட் அண்ட் தேர்ஃபோர் ரெஸ்பான்சிபிள் டொமினியன் என்று நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது கடவுள் இந்த ஆளுமை உரிமையை நமக்கு தந்தாலும் இது கடவுளாலே வழங்கப்பட்டது. ஆகியவை கடவுளாலே வழங்கப்பட்ட இந்த உரிமையிலே நமது பொறுப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் முதன்கண் உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இட் இஸ் நாட் ஆர் ரைட், பட் இட் இஸ் எ ஃபேவர். கடவுள் அவரது திருவுள சித்தத்தின்படியாக நமக்கு கொடுத்த ஒன்றை ஒழிய இதிலே நாம் உரிமை கொண்டாடுவதற்கு ஏதுமில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் கடவுள் என்ன சொல்கிறாரு, நான் படைத்த இந்த படைப்புகளின் பலனை நீங்கள் அனுபவிங்கள், நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் நீங்கள் அனுபவிக்க நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைய காலத்திலே நாம் காணுகின்ற பொழுது இந்த நிலத்தை நாம் பயன்படுத்துகின்றோம், இதனுடைய பலனை நாம் அனுபவிக்கின்றோம். ஆனால் அதிலே இருக்கின்ற சில குறைபாடுகளை நாம் கண்டுணர அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் இந்த நிலத்தை பயன்படுத்துவதன் மூலமாக என்ன நடைபெறுகிறது என்றால், பொருளாதார அளவிலே பல உயர்வுகள் ஏற்பட்டாலும் சுற்றுச்சூழல் என்பது பாதிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. எக்கனாமிக் கெயின் பை என்வாயர்மெண்ட் லாஸ் என்று சொல்லுகின்றார்கள். இயற்கையை இழந்து நாம் நமது பொருளாதாரத்தை நாம் உயர்த்துகின்றோம். இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இயற்கை எல்லா வளங்களையும் நமக்கு தருகின்றது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு இயற்கையை அழிப்போம் என்றால் நிச்சயமாக அது உண்மையான நிலையான ஒரு உயர்வுக்கு அடையாளம் இல்லை என்பதை நாம் முதன்கண் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தருவது போல இது காணப்பட்டாலும் உண்மையிலேயே மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இது அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு உலக அரங்கிலே விஞ்ஞானம் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கின்றது. இந்த விஞ்ஞானத்தின் வழியாக இந்த உலகுக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி எங்கும் வளர்ச்சி. ஆனால் சற்று ஆழ்ந்து நாம் காணுகின்ற பொழுது இந்த விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி ஒரு பகுதியிலே தாக்கம் ஏற்பட்டாலும் அது ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு தாக்கம் எதுவென்றால், இருப்பவர்களை இன்னும் அதிகமாக உயர்த்துவதும் இல்லாதவர்களை இன்னும் இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு அவல நிலைக்கு செல்கிறது என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இருக்கின்ற அந்த இடைவெளி இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. எந்த விதத்திலும் இந்த சயின்டிஃபிக் மூலமாக எங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் வந்துடும், இந்த சயின்டிஃபிக் டெவலப் மூலமாக நாங்கள் இயற்கையும் இழக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றால் ஒரு காலகட்டத்திலே இந்த மனித வர்க்கம் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க நேரிடும். அந்த இழப்பை ஒருவராலும் ஈடுகட்ட முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற இந்த கார்ப்பரேட் கம்பெனி, ஆங்காங்கே உருவாகுகின்ற திடீர் நகரமயமாக்குதல், இவையெல்லாம் போலியான வாக்குறுதிகளை மனிதர்களுக்கு தருகின்றன. பணம் என்கின்ற ஆசையை காட்டுகின்றன. வேலைவாய்ப்பு என்கின்ற கண்துடைப்பை அது கொடுக்கின்றன. வசதிகள் என்கின்ற ஆசையை ஊட்டுகின்றன. இதில் விழுந்து விடுகின்ற பொழுது மீண்டும் எழ முடியாத அளவுக்கு மனிதனுடைய வாழ்வு தவிப்புக்கு உள்ளாகிறது. அநேக மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமாக இருந்த இந்த நிலத்தை பறிகொடுத்து விட்டு ஏழைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்வாதாரத்தை சுரண்டுகின்ற சக்திகள் இன்றைக்கு மறைமுகமாக வெளியரங்கமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அரசுகளும் இதற்கு கைகோத்து கொண்டிருக்கின்றன. முதலில் வாக்குறுதி,
வஞ்சக பேச்சு, பிறகு முடிவு ஏமாற்றம். ஆகிய இப்பேற்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவர் இந்த இயற்கையும் இயற்கை வளங்களையும் இந்த நிலத்தையும் பூமியும் நமக்கு அருளவில்லை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கின்ற சிந்தையோடு இதை படைத்தார். ஆகவே நமது பொறுப்புகளை நாம் உணர்ந்து செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். படைப்பினுடைய நன்மைகளை பெற நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் இந்த படைப்புகளை எந்த விதத்திலும் அழிக்கின்ற வகையிலே நாம் செயல்படக்கூடாது என்பது இந்த முதல் திருமறை பகுதி நமக்கு எடுத்து இயம்புகின்ற ஒன்று. இந்த 2வது திருமறை பகுதியை நாம் காணுகின்ற பொழுது இதில் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3-14 வசனங்கள். இதில் பவுலடியார் எதை வலியுறுத்துகின்றார் என்றால், கிறிஸ்துவ வாழ்வினுடைய உண்மைத்தன்மையை அவர் வெளிப்படுத்துகின்றார். தி ரியாலிட்டி ஆஃப் தி கிறிஸ்டியன் லைஃப், இதை குறித்து அவர் பேசுகின்றார். இந்த பகுதி ஒரு விசேஷித்த பகுதி. ஏனென்றால் 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை இது ஒரே வாக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒன்றாக இது அமைந்திருக்கின்றது. ஒருவேளை அந்த திருமறையை படிக்கின்றவர்களுக்கு இது மிக எளிதாக அது புரிந்துவிடும். அதாவது இது ஒரே ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் இது படிப்படியாக ஒவ்வொரு வார்த்தையும் அதை தொடர்ந்து வருகின்ற வார்த்தைகள் கடவுளை படிப்படியாக உயர்த்துகின்ற வார்த்தைகளாக இது அமைந்திருக்கின்றன. இந்த பகுதியில் 3 வகையான கருத்துக்கள் மையப்படுத்தப்படுகின்றது. ஒன்று, தி வில் ஆஃப் தி ஃபாதர், கடவுளுடைய பரம தகப்பனுடைய சித்தத்தை அது சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கிறது. 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை. பிறகு 7வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை தி ஒர்க்ஸ் ஆஃப் தி ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துனுடைய செயல்பாடுகளை சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. 13-14 வசனங்கள் தி விட்னஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியாரினுடைய சான்று, இவற்றை குறித்து சொல்லுகின்ற திருமறை பகுதியாக இருக்கின்றது. இதில் நாம் காணுகின்றோம் முதல் பகுதியில் காட் இஸ் அவர் ஃபாதர், கடவுள் நமக்கு தகப்பனாக இருக்கின்றார். அந்த தகப்பன் தனது திருச்சித்தத்தை அவர் நிறைவேற்றுகின்றார். ஏனென்றால் அவர் படைப்பாளர், நாம் எல்லாம் அவராலே படைக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அந்த கடவுளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் காணுகின்ற பொழுது அவர் ஒரு படைப்பாளர், அவர் உடன்படிக்கையின் ஆண்டவர், அவர் ஆற்றல் மிகுந்தவர், அவர் கருணையை நமக்கு வழங்குகின்றவர், நமக்கு தேவையானதை நிறைவாக அள்ளித்தருகின்ற கடவுள் என்று பல பெயர்களிலே நாம் அவரை அழைக்கின்றோம். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், கடவுள் நம்மை படைத்ததனுடைய நோக்கமே நாம் வளமாக வாழ்வதற்கு மட்டுமல்ல, ஒரு பிரத்யேகமான வாழ்க்கையை வாழ வேண்டும். கடவுளால் படைக்கப்பட்ட இந்த படைப்புக்கும் அவரால் படைக்கப்பட்ட படைப்பின் மகுடமாகிய இந்த மனிதனுக்கும் இருக்கின்ற அந்த உறவு, அதை குறித்து அவர் அதிகமாக பேசுகின்றார். ஏனென்றால் கடவுள் அவரது நோக்கம் நம்மை ஆசீர்வதிப்பது. கடவுள் நம்மை எதன் வழியாக ஆசீர்வதிக்கின்றார் என்றால் இந்த படைப்பின் வழியாக. இன்னும் பவுலடியா சற்று ஆழமாக சென்று உலகம் தோன்றுவதற்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முழுவதுமாக அவர் மாற்றினார், நம்மை பரிசுத்தராக மாற்றினார், நம்மை வேறுபட்டவர்களாக மாற்றினார். பரிசுத்தர் வேறுபட்டவர்கள் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவேளை கடவுள் அருளுகின்ற அந்த நிறைவாழ்வு பெற்ற மக்களாகி நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்களை காட்டிலும் வேறுபட்டவர்களாக, வித்தியாசமானவர்களாக நாம் காணப்பட வேண்டும். உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், அந்த வேறுபடுதல் என்கின்ற அந்த வார்த்தைக்கு நாம் பல கட்டடங்களை காணுகின்றோம், ஆலயத்தையும் காணுகின்றோம். இந்த ஆலயம் மற்ற கட்டடத்தை விட பிரத்யேகமானது, வேறுபட்டது. இன்றைக்கு அநேக உடைகளை நாம் அணிந்து கொள்கின்றோம். ஆனால் ஆயர்கள் அணிகின்ற அந்த உடை சற்று பிரத்யேகமானது. ஆக வேறுபட்டவர்கள் எதன் அடிப்படையிலே என்றால், கடவுளால் படைக்கப்பட்ட இந்த படைப்பை பயன்படுத்துவதிலே, அந்த படைப்புகளோடு கூட தனக்கு இருக்கின்ற அந்த உறவிலே அவர்கள் வேறுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் கடவுள்
படைத்த அந்த படைப்பை அவர் பேணி காக்கின்றவராக இருக்கின்றார். அந்த பேணி காக்கின்ற அந்த பணியிலே நம்மை இணைத்தவராக இருக்கின்றார். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தூய ஆவியார் சாட்சி பகர்கின்றவராக இருக்கின்றார். நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய வேறுபாடு, நாம் மற்றவர்களை காட்டிலும் இந்த படைப்போடு கூட கொண்டிருக்கின்ற உறவு வேறுபட்டு இருக்க வேண்டும். ஆகவே தான் பவுலடியார் இதை ரொம்ப அழகாக இந்த பகுதியிலே அவர் விளக்குகின்றார். 3வது திருமறை பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து இந்த 13வது வசனம். இது கடவுள் தனது சீடர்களுக்கு கற்பித்த இறைவேண்டல். இந்த இறைவேண்டல் திருச்சபை குடும்பம் ஏறெடுக்கின்ற இறைவேண்டல். இயேசுவினுடைய அடியவர்கள் மட்டுமே ஏறெடுக்கின்ற ஒரு இறைவேண்டலாக இது கருதப்படுகிறது. 6 விண்ணப்பங்கள் கொண்ட இந்த இறைவேண்டலிலே முதல் 3 இறைவேண்டல்கள் கடவுளை குறித்து, அவரது பெயர், அவரது அரசு, அவரது சித்தத்தை குறித்து சொல்லுகின்ற இறைவேண்டல்கள். பிறகு வருகின்ற இறைவேண்டல்கள் மனிதன் தனக்காக ஏறெடுக்கின்ற, அவருக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு கொடும், எங்களை வழிநடத்தும், எங்களை விடுதலையாக்கும் என்கின்ற தனக்கும் தான் எதிர்பார்ப்பதை கடவுளுக்கு தெரிவிக்கின்ற விண்ணப்பமாக இருக்கின்றது. எங்களுக்கு ஆகாரம் கொடும், எங்களை வழிநடத்தும், எங்களை விடுதலையாக்கும் என்கின்ற கருத்துக்களை உள்ளடக்கிய விண்ணப்பமாக இருக்கின்றது. இந்த இறைவேண்டலிலே கடவுள் கற்றுத்தருவது, கடவுளை முதலிடம் வையுங்கள், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அவர் சொல்லுகின்றார். படைப்பாளரை குறித்து அவர் பேசுகின்றார். இந்த படைப்பாளரை நாம் எப்பொழுதெல்லாம் முன்னிறுத்துகின்றோமோ அப்பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதம் அது வாழ்விலே வந்து சேரும் என்று சொல்லுகின்றார். பிறகு உமது அரசு வருவதாக. இந்த அரசை குறித்து மிகப்பெரிய விளக்கத்தை நாம் தரலாம். இந்த இடத்திலே ஒரு சிறிய விளக்கம் என்னவென்றால், கடவுளுடைய அரசு என்பது எப்பொழுதும் இருக்கின்ற அரசு. முற்காலத்திலேயும் அவரது ஆளுமை இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது, வருகின்ற நாட்களிலும் அது இருக்கின்றது. இந்த அரசு நிலையான அரசு, மற்ற உலக அரசுகளை காட்டிலும் ஒரு உன்னதமான ஒரு அரசு. இந்த உலகத்திலே அநேக அரசுகள் தோன்றின அரசுகள் ஒரு காலகட்டத்திலே இல்லாமல் போய்விட்டது. உதாரணமாக தானியேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது பெல்சாத்சாரை செய்தியே அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன நடக்கிறது? அவர் இருமாப்பு கொண்டவராக ஆளுகை புரிந்தார். ஆகவே அழிவு ஏற்பட்டது. அந்த அழிவு எப்படி ஏற்பட்டது என்று நாம் காணுகின்றோம். அந்த அழிவு மனிதர்களுடைய ஆணவத்தினாலே, பெருமையினாலே அது ஏற்படுத்தப்பட்டது. ஏனென்றால் நீங்கள் தானியேல் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிப்பீர்கள் என்றால், மனிதர்களின் அரசுகளை உன்னதரே ஆளுகின்றார் என்று உணரும் வரை நேபுகாத் நேசார் விலங்கினைப் போல இருந்து என்ன செய்தார்? கடைசியாக அவர் விலங்காகவே மரித்தார் என்று நாம் காணுகின்றோம். ஆனாலும் இதை கண்கூடாக பார்த்த அவரது மகன் பெல்சாத்சார் இன்னும் இருமாப்பு கொண்டவராக என்ன செய்கின்றார்? கடவுள் ஆலயத்தில் இருந்த அந்த பனிமுட்டுகளை எல்லாம் தவறான விதத்தில் அவர் பயன்படுத்துகின்றார். அந்த பயன்படுத்துகின்ற அந்த நபரை எச்சரிக்கை ஊட்டுகின்ற வகையிலே அந்த சம்பவம் நடைபெறுவது நம்ம நன்றாக தெரியும். அவர் பாடம் பண்ணி கொண்டிருக்கின்ற போது விரலிலே எழுதப்பட்ட அந்த எழுத்து, அதனுடைய விளக்கத்தை தானியேல் தருகின்ற போது அவர் சொல்லுகின்ற ஒன்று, கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆளுகின்றவர். ஆகவே அவரை சார்ந்து இருக்கின்ற பொழுது உலக அரசுகள் நிலைக்கும். ஆனால் உலக அரசு எப்பொழுது இருமாப்பு கொள்கிறதோ அது இருக்கின்ற இடம் தெரியாமல் அது அழிந்து போகும் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த உலகத்திற்கும் ஆளுமைக்கும் உமது அரசு வருக என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இந்த கடவுளுடைய அரசு எப்பொழுதுமே இருக்கின்றது. கடவுளின் அரசை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கின்ற பொழுது சீடர்களுக்கு அவர் கற்றுத்தந்த இறைவேண்டலிலே உமது அரசு வருவதாக என்று சொன்னார்.
இன்னொரு இடத்திலே கடவுளுடைய அரசு உங்கள் மத்தியிலே வந்து விட்டது என்று சொன்னார். இன்றைக்கு கடவுளுடைய அரசு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், கடவுளுடைய அரசு அது விரிவடைந்து சென்றுடும். ஒரு காலகட்டத்தில் எல்லாமே கடவுளுடைய அரசாக மாறும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன உவமையிலே கடவுளுடைய அரசு களைக்கு ஒப்பாக இருக்கின்றது. நல்ல விதை விதைந்து அது முளைத்து பயிராக வருகின்றது. களையும் உடன் சேர்ந்து வளர்கின்றது. கடைசி வரை அந்த களை இருக்கின்றது. கடைசியாகத்தான் அந்த களை பிடுங்கி போடப்படுகின்றது. அப்படி என்றால் இந்த உலகத்திலே கடவுளுடைய அரசு வளர்ந்து கொண்டே இருந்தாலும் ஒரு காலகட்டத்திலே இந்த தீயோனுடைய சக்திகளும் வளர்ந்து கொண்டே வரும். ஆகவே இந்த கடவுளுடைய சக்திக்கும் தீய சக்திக்கும் இடையே இருக்கின்ற போராட்டம் இறுதி வரை இருக்கும். அது தண்டனை தீர்ப்பு பெறுகின்ற வரை இருக்கும் என்று ஆண்டவர் தனது உவமையிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய ஆளுகை, ஆண்டவருடைய செயல்பாடுகள் இந்த உலகத்திலே நிகழ வேண்டுமென்றால் ஆண்டவர் நம்மை அதற்கென்று அவர் பயன்படுத்துகின்றார் என்பதை நாம் முதல் கண் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அவரது சித்தம் என்பது நாம் புரிந்து காட்ஸ் வில் என்று நாம் சொல்லுகின்றோம். எப்பொழுதுமே கடவுளுடைய சித்தத்திற்கும் மனிதனுடைய சித்தத்திற்கும் எதிரடியான செயல்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் யார் ஒருவர் கடவுளுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ அவருடைய வாழ்விலே வளமை. மனித சித்தம் தன்னலம் கொண்டது, கடவுளுடைய சித்தம் பொதுநலம் கொண்டது. ஆகவே பொதுநலம் கொண்டவர்களாக நாம் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அனைவரும் அனைத்தையும் பெற வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம். இந்த உலகம் அனைவருக்கும் உரியது என்பது கடவுளுடைய சித்தம். இந்த உலகத்தினுடைய அனைத்து நன்மைகளையும் மக்கள் பெற வேண்டும் என்பது அவர்களுடைய சித்தம். ஆனால் இவை எனக்கு மட்டுமே உரியது என்பது தன்னலம். ஆகவே நாம் ஏறெடுக்கின்ற அந்த விண்ணப்பத்தில் ஆண்டவருடைய சித்தம் வர வேண்டும் என்பது, ஆண்டவர் கொடுத்த இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரங்களை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து அதில் இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிறகு தனக்காக ஏறெடுக்கின்ற அந்த விண்ணப்பத்திலே அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் சரீர தேவையும் ஆன்மீக தேவையும் அவர் சந்திக்கின்றவராக இருக்கின்றார். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையென்று ரட்சித்துக் கொள்ளும். அல்லது கடவுள் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க, அதாவது கடந்த காலத்திலே எங்களுக்கு மன்னிப்பு, வருகின்ற காலத்திலே நாங்கள் தவறுகள் இழைத்து விடாதபடி, சோதனைக்கு உட்படாதபடி எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எதிர்கால விண்ணப்பத்தையும் நாம் செய்கின்றோம். ஆகவே இன்றைக்கு டெம்டேஷன்ஸ் அல்லது சோதனைகள் என்பது ஏதோ நாம் விழுந்து போகின்ற சோதனைகள் அல்ல. சக மனிதருக்கு நாம் இழைக்கின்ற கொடுமைகள், சகோதரரை நாம் நடத்துகின்ற நடத்துதல்கள், இவையெல்லாம் சோதனையின் வடிவிலே வெளிவருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் உணவை பதுக்கி வைப்பது, இன்னொரு மனிதருக்கு போக வேண்டிய உணவை நாம் அபகரிக்கின்றோம். அதே போல மற்றவனை நாம் இழிவுபடுத்துகின்ற போது கடவுள் படைத்த நபரை நாம் இழிவுபடுத்துகின்றவராக இருக்கின்றோம். ஆகவே நாம் ஏறெடுக்கின்ற இந்த இறைவேண்டலிலே எனக்காக உணவு, என்னது பாவங்களை மன்னியும், நான் சோதனைக்குள் பிரவேசிக்காமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுகின்ற இந்த ஜபத்திலே காணப்படுகின்ற ஒரு சத்தியம், பிரத்யேகப்பட்ட மக்களாக நாம், கிறிஸ்துவின் அடியவர்களாகிய நாம் இந்த உலகத்திலே தன்னலமின்றி பொது நலத்தோடு மற்றவர்களுக்கு வாரி வழங்குகின்ற மக்களாக, தன்னில் இருப்பதை பகிர்ந்து கொள்கின்ற மக்களாக, மற்றவர்களை இழிவுபடுத்தாமல் அவமதிக்காமல் இருக்கின்ற மக்களாக நாம் வாழுகின்ற பொழுது படைப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக, படைப்பின் வழியே நாம் பெறுகின்ற நன்மைகளை அனுபவிக்கின்ற மக்களாக, இந்த படைப்பினை பேணி காக்கின்ற மக்களாக இருக்கின்றோம் என்பது சந்தேகமில்லை. ஆகிய கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்த அந்த ஆளுமை உரிமையை இரண்டு வகையிலே நாம் அதை பயன்படுத்தும். ஒன்று, கடவுள் கொடுத்த இயற்கைக்காக நன்றி செலுத்தி
அதை நன்றி உணர்வோடு நாம் பெற்று அதை நல்லதற்கென்று பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் அதை கொடுத்து மகிழ்வோடு வாழவும், அதே நேரத்திலே நம் வழியாக இந்த படைப்பு எந்த விதமான இழப்பையும் அது சந்திக்காத வண்ணம் இந்த படைப்புகளை பேணி காத்து இது வளர்க்கவும் நமது பொறுப்பு என்பதை உணர நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படியாக நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுளை போற்றுகின்ற மக்களாக, கடவுளின் அடியவர்களாக நாம் இருப்போம் என்பது சந்தேகமில்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் படைப்பின் நன்மை தன்மைகளை நாங்கள் உணர்ந்தோம். நீர் இந்த உலகத்தை நேர்த்தியாக படைத்தீர், நல்லதாக படைத்தீர், எங்கள் வாழ்வின் ஆதாரத்துக்காக நீர் படைத்தீர். ஆண்டவரே, இந்த படைப்பின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்வாதாரமாக இருப்பதற்காக நன்றி, எங்கள் வாழ்வின் உயிர் நாடியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆகவே இதை நீர் விரும்புகின்ற வகையிலே நாங்கள் இதை பயன்படுத்தவும், இதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். அன்பின் தந்தையே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது வேறுபட்ட மக்களாக, நீர் படைத்த இந்த படைப்பை பேணி காக்கின்ற மக்களாக வாழ்ந்து இந்த படைப்பினை நாங்கள் மேன்மைப்படுத்தவும், உயர்த்தவும், பாதுகாக்கவும் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் வழியாக இந்த படைப்பு ஒருபொழுதும் ஆண்டவரே கீழ்நிலைக்கு தள்ளப்படாதபடி நீங்கள் காத்தருள் வேண்டும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் வழியை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் சேர்ந்து நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளிடத்தில் ஒப்புவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது வாசலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். Mare,
ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையை, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர், இந்த நாளிலும் நாங்கள் உமது படைப்பின் நல்ல தன்மைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். நீர் படைப்பாளராக எல்லாவற்றையும் நேர்த்தியாக படைத்தவராக அந்த படைப்பின் மீது கரிசனை உள்ளவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். படைப்புகளை பராமரிக்கின்ற பொறுப்பை எங்களுக்கு தந்ததை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, உம்மால் படைக்கப்பட்ட இந்த படைப்பு எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய சுயநலத்தினாலே நாங்கள் அதை அழிவுக்கு உட்படுத்தாதபடி அதை பேணி காக்கின்ற பொறுப்பினை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி. தேவரீர், படைப்பின் நிமித்தமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கின்றோம். நீர் கொடுத்த இந்த நிலம், நீர், காற்று அனைத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களை வாழ்விக்கின்ற வளப்படுத்துகின்ற ஆண்டவரே, உமது ஈவாக இருக்கின்ற இந்த உலகுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் அனைவரும் எங்களை தாழ்த்தி ஆண்டோடைய திருக்கருத்துக்குள்ளே அர்ப்பணிக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபையை ஆண்டோடைய கருத்துக்குள்ளே அர்ப்பணிக்கின்றோம். இந்த இடத்திலே உமது திருச்சபை உமது சாட்சியாக இருப்பதற்காக நன்றி. திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நாங்கள் ஆண்டோடைய கருத்துக்குள்ளே தருகின்றோம். சிறப்பாக ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற மூத்த பெரியோர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கு நல்ல சரிய சுகத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிடும் சுவாமி. நோய் நொடிகள் எதுவும் அணுகாதவனும் அது அடியவர்களை நீர் காத்தருள் வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீர அளவிலேயும் மன அளவிலேயும் புதிய பலத்தையும் உற்சாகத்தையும் நீர் அவர்களுக்கு கட்டளையிடும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, இதோ சுகவீனமாய் பலவீனமாய் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் வியாதியாக இருக்கின்ற எங்களுடைய உடன் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் முன்னே வருகின்றோம். ஆண்டவர் தயவாய் இறங்குவீராக, உமது பேரொருளை எங்களுக்கு வழங்குவீராக சுவாமி. அன்பின் ஆண்டவரே, நீரே உமது திருவுள்ள சித்தத்தின்படி எங்களை காத்து எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவருடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபையில் இருக்கின்ற குடும்ப தலைவர்களுக்காக தலைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தலும் நல்ல ஆண்டவரே, உமது பேரன்பு அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தி அவருடைய தேவைகளை சந்தித்து நன்மையினாலும் கிருபினாலும் அவர்களை முடிசூட்டி வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தினுடைய தேவைகளை நீ சந்தியும். சமாதானம் இல்லாமல் இருக்கின்ற குடும்பத்தாருக்கு சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற உமது பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரத்தை நீ தாரும். கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, இப்படியாக பல்வேறு நிலைகளிலே இருக்கின்ற உமது பிள்ளைகளுக்கு நீர் உமது பேரிரக்கத்தை தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, இந்த வார நாட்களில் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகின்ற தம்பதியரை ஆண்டவருடைய கருத்துக்குள்ளே அர்ப்பணிக்கின்றோம். பிறந்த நாளை காணுகின்ற அன்பர்களுக்கு உமது நிறைவான அருளை தாரும். திருமண நாளை காணுகின்ற தம்பதியருக்கு இல்லற ஆசீர்வாதங்களை நீ தாரும் சுவாமி. வருகின்ற ஆண்டு அவருடைய வாழ்விலே புதிய ஏற்றத்தையும் உயர்வையும் கொண்டு வருகின்ற ஆண்டாக அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தலும் ஏற்ற வேளையிலே கடவுள் உயர்த்தும்படிக்கு உமது கருத்துக்குள் அவர்கள் அடங்கியிருக்க நீர் அருள் புரியும். அவருடைய தேவைகளை நீ சந்தியும். வேலை இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை நீ தரும். ஆண்டவரை பணி செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை தந்து நல்ல முறையில் பணி செய்ய உமது ஆற்றலையும் ஞானத்தை நீ தாரும். ஆண்டவரை படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து நல்ல முறையிலே தங்களுடைய படிப்பை முடிக்க நீர் அருள் தாரும். அன்பின் ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் தங்களுடைய தேர்வுக்காக ஆயத்தம் செய்கின்ற பொழுதும் ஆண்டவருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுடைய சரி சுகம், அவருடைய கல்வி அனைத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்திலும் ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, குறிப்பாக இந்த தொற்று நோய் காலங்களிலே எங்களுடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் பாதிக்காதபடி நீர் காத்தருளும். பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்பட்ட இந்த சூழலில் பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களையும் ஆண்டவரே இந்த தொற்றிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும்படியாக, எங்களுக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக மக்கள் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நல்ல சிகிச்சையை நீ தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர், உலக சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நாடுகளிடையே நல்லிணக்கம் நேரிட ஆண்டவரே, உலக தலைவர்கள் சமாதானத்தின் வழியே மக்களை நடத்திட நீர் அருள் புரியும் சுவாமி. தேவரீர், இந்த கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற உலக நாட்டு மக்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இதற்காக மருந்துகள் கண்டுபிடிக்க ஆண்டவர் கொடுத்த தயவுக்கு நன்றி. இந்த மருந்தின் காரணமாக பக்க விளைவுகள் எதுவும் ஏறிடாத வண்ணம் தேவர் நீர் காத்தருளும். உமது பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாவலராக இருக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இன்னும் திருச்சபையினுடைய தலைவர்களுக்காக, பேராயர்களுக்காக, ஆயர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக, ஊழியர்களுக்காக, கல்வி நிறுவனங்களுக்காக, மருத்துவமனைகளுக்காக, எங்களுக்காக உழைக்கின்ற உழைப்பாளர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, குறிப்பாக மருத்துவ பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து காத்தருளும். அன்பின் தந்தையை, திருச்சபையில் நடைபெறுகின்ற எல்லா ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆசீர்வதித்தருளும். நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்த அனைத்து நன்மைகளையும் நிறைவாக நீர் கட்டளையிடும். ஆசீர்வதியும் காத்தருளும். இயேசுவின் வழியை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக்கி, உம்முடைய ராஜ்யம் வருவதாக்கி, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக்கி, அன்றன்றுள்ள அப்பத்தின் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமீன். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் வழிநடத்திற்கும் உங்களை அர்ப்பணிக்கின்றேன். எல்லாம் வல்ல மூவொரு கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்ற சதாகாலம் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போகக்கடுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயரினாலே வாழ்த்துகின்றேன். மீண்டும் இந்த காணொளியின் வழியாக உங்களை சந்திக்கின்ற வரை ஆண்டவருடைய பேரருள் உங்களோடு கூட எப்போது நிலைத்திருக்கட்டும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.